ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். itel அவங்களுடைய A70 அப்படின்ற போன்ல 256 GB ஸ்டோரேஜ் வெறும் 7000 ரூபாய் பட்ஜெட்ல கொண்டு வந்திருந்தாங்க. இதை பத்தி தானே ரெண்டு ஷார்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணிருந்தோம். சோ இந்த போன் இப்போ நம்ம கையில இருக்குது. இந்த போனை 256 GB ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால மட்டும் நம்ம வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதை தாண்டி பல ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. வாங்குறதுக்கான பல ரீசன்ஸ் வந்து இருக்குது. வாங்க வேணாம்னு சொல்றதுக்கும் பல ரீசன்ஸ் வந்து இருக்குது. இந்த வீடியோல இந்த போனை ஏன் வாங்கலாம், ஏன் வாங்கக்கூடாது, எதெல்லாம் சரியா இருக்கு, இதெல்லாம் சரியில்லை அப்படின்ற ஃபுல் டீடைலே வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து நீங்க பாதி வரைக்கும் பார்த்துட்டு இந்த போன்ல இருக்க நல்ல விஷயத்தை மட்டும் தான் நீ சொல்றியா அப்படின்ற போல கமெண்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ எப்பவும் போல இந்த போன்ல இருக்கிற நல்ல விஷயங்களை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போனை மொத்தம் 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு 64 GB, இன்னொரு 128 GB, இன்னொரு 256 GB. சோ இந்த 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட்டுக்கும் RAM எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் ஒரே RAM தான். எல்லாத்துலயும் 4 GB, 4 GB, 4 GB RAM தான் வந்து கொடுத்திருக்காங்க. பட் இவங்க வந்து எக்ஸ்டெண்டட் RAM வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். சோ மொத்தம் 12 GB RAM அப்படின்றது போல தான் இவங்க பாக்ஸ்ல வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 256 GB ROM plus 12 GB RAM அப்படின்றத பிரிண்ட் பண்ணிருக்காங்க. பட் நம்ம இந்த விர்ச்சுவல் இல்ல எக்ஸ்டெண்டட் RAM அப்படின்றத நம்ம வந்து கணக்குல சேர்க்க வேணாம். ஏன் அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த ஒரிஜினல் RAM ஓட பெர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பா பக்கத்துல வராது. சோ நீங்க 4GB 64 GB 6300 ரூபாய்க்கும் 4GB 128 GB 6800 ரூபாய்க்கும் 4GB 256 GB 7300 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து 128 GB ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 800 ரூபீஸ் வந்து ஆஃபர் வந்து கிடைக்குது. 6000 ரூபாய், அதாவது 5999க்கு நீங்க வந்து 128 GB வேரியண்டா வாங்கிக்க முடியும். சோ இதுதான் பிரைசிங். நான் பிரைசிங் லாஸ்ட்ல எப்பயும் பேசுவோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட்லயே வந்து பேசுறேன். அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். வேற எந்த பிராண்டோட நீங்க கம்பேர் பண்ணீங்கனாலும் 256 GB எந்த பிராண்டும் வந்து கொண்டு வரல இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. நீங்க 256 GB வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலே இந்த போன் தான் வந்து சாய்ஸ். கண்டிப்பா வேற போன் யாருமே வந்து லான்ச் பண்ணல பெருசா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. நல்ல ஒரு ஐபோன் மாதிரியான பேக் டிசைன் வந்து பண்ணிருக்காங்க. ரெட்மி இந்த மாதிரி போன்ஸ்ல எல்லாம் வந்து இந்த டிசைன்லாம் இப்போ வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரியான டிசைன். பேக்ல வந்து கிளாஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சைடுல எல்லாம் ஃப்ரேம் எல்லாம் பிளாஸ்டிக் தான். நான் பாக்குறதுக்கு லுக் வைஸ் பிரீமியமா இருக்கு. டிஸ்ப்ளேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் டாப்ல நாட்ச் வந்து இருக்குது. அது மாதிரி பெசல்ஸ் எல்லாம் வந்து சின்னதெல்லாம் கிடையாது, நார்மலா பெருசா தான் இருக்குது. மிச்சபடி இந்த பில்ட் குவாலிட்டி அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம போனை வாங்கும்போது டப்பா மாதிரி இருக்க கூடாது. இப்படி தட்டி பார்க்கும்போது டப்பா மாதிரி ஃபீல் இருக்க கூடாது. என்னதான் ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்திருந்தாலும் அந்த பில்ட் குவாலிட்டி சாலிடா இல்ல அப்படின்னா நம்ம யூஸ் பண்றதுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். அந்த விஷயத்துல இதுல பில்ட் குவாலிட்டி நல்லாவே வந்து பண்ணிருக்காங்க. அது இல்லாம ஒரு டிபியூ கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நார்மலா இப்போ வர பிராண்ட்லாம் நிறைய பேர் இந்த டிபியூ கேஸை வந்து கட் பண்ணிடுறாங்க, கொடுக்கறது இல்ல. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மேக்ஸேஃப் சார்ஜர் வந்து ஐபோன்ல இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு டிசைன் மாதிரி அந்த கேஸ்ல வந்து கொடுப்பாங்க. அந்த டிசைனை இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு ஐபோன் மாதிரி தெரியணுங்கிறதுக்காண்டி. ஐபோனுங்கும் போது 70000 80,000 பட்ஜெட்ல தான் வாங்கலாம். பட் இந்த பட்ஜெட்ல நான் இதை காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இந்த போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கூட வந்து இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரா வந்து கொடுத்திருக்காங்க. அதோட ஃபாஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்குது. மிட் ரேஞ்ச் போன்ல இருக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் வந்து இருக்குது. இந்த போன்ல டைப் சி போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. யூசுவலா வந்து ஒரு 7000 6000 ரூபாய் பட்ஜெட் வந்தாலே வந்து மைக்ரோ யூஎஸ்பி வந்து வந்துருவாங்க. இங்க டைப் சி யூஸ் பண்ணிருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். 5000 mAh பேட்டரி இருக்குது. சோ இந்த 5000 mAh யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நாள் முழுக்க தாராளமா நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். நீங்க லைட் யூஸ் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா 1.5 நாள் வரைக்கும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த போன்ல 10 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. சோ 10 வாட் சார்ஜரை வச்சு நீங்க 5000 mAh பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2.5 மணி நேரத்துல 3 மணி நேரம் வந்து டைம் வந்து எடுத்துக்குது. சோ நீங்க ஸ்பீடெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. நைட் வந்து தூங்க போகும்போது இல்லனா காலையில எந்திரிக்கிற இடத்துல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அதோட சார்ஜ் வந்து ஏறிட்டு இருக்கும். அடுத்ததா itel இந்த போன்ல வந்து ஹைலைட்டா சொல்ற ஒரு ஃபீச்சர் வந்து டைனமிக் பார் அப்படின்றாங்க. ஐபோன்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாட்ச் மாதிரி வந்து சும்மாவே வந்து இருக்கும். இந்த நாட்சை மறைக்கிறதுக்காண்டி டைனமிக் ஐலாண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்து சார்ஜ் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்ப நோட்டிபிகேஷன் அதுல வர்ற மாதிரி. சோ அதை பார்த்துட்டு சில பிராண்ட்ஸ் வந்து இதே வந்து டிசைன் வந்து பண்ணாங்க. சோ அதை வந்து இந்த போன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. சார்ஜ் போடும்போது ஃபேஸ் அன்லாக் பண்ணும்போது இந்த சின்ன நாட்ச் வந்து கொஞ்சம் பெருசா வந்து அந்த இடத்துல ஒரு நோட்டிபிகேஷன் வர மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். சோ பார்க்கும்போது ஒரு பிரீமியமா தெரியுற மாதிரி அந்த இடம் வந்து வேஸ்டா போகாம ஒரு பிரீமியமா இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்த போன்ல இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாமே. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த போன்ல இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெருசா ஒரு ஒர்த்தா இல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். சோ இதையும் நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த போனோட ஃபுல் டீடைல் வந்து உங்களுக்கு தெளிவா தெரியும். இப்போ நம்ம பார்க்க போறது இதுல ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸர் அப்படிங்கும்போது இங்க யூனிசா கூடிய T603 அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து 12 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். சோ நீங்க நார்மலான ஒரு யூசரா இருக்கீங்க, ரொம்ப ஸ்லோவா தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸரை பத்தி பிரச்சனையே கிடையாது. மிச்சப்படி நீங்க வந்து ஒரு டாஸ்கே கொஞ்சம் வேகமா செய்வேன், நான் மல்டி டாஸ்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து கொஞ்சம் திணறலா வந்து இருக்குது. நார்மலா நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னாலே கொஞ்சம் செட்டிங்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு டிலேல தான் வந்து வேலை செய்யுது. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணும்போது ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் இதுல இன்ஸ்டால் பண்ணி ஒரு சில மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். பட் நம்ம ரெகுலர் டேல யூஸ் பண்ணும்போது பலவிதமான அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் ஒரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி பலவிதமான ஃபைல்ஸையும் நம்ம உள்ள சேவ் பண்ணுவோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஃபேக்டர்ஸ் வந்து இதுல வந்து இருக்குது. அப்படிங்கும்போது இன்னுமே ஸ்லோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸர் யாருக்கு செட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்றது ஒரு ஃபோன் பேசுவாங்க, ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஏதாவது அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப லைட் யூஸ் பண்ணுவாங்களே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மாதிரி என்ட்ரி லெவலில் எனக்கு இருந்தால் போதுங்க, பெரிய லெவலில் நான் வந்து ப்ராசஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி செகண்டரியா ஒரு ஃபோன் வச்சுக்கணும், எனக்கு வந்து ஒரு 256 GB பென்ட்ரைவுக்கு பதிலாக இந்த ஃபோன் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி உள்ளவங்களுக்கு வேணா செட் ஆகும் இல்லையா. கொஞ்சம் நீங்க ஒரு ஆவரேஜா யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா கூட இந்த ப்ராசஸருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பத்தல. இந்த போன்ல இருக்க OS வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு கோ எடிஷன் தான் வந்து கொடுத்திருக்காங்க. கோ எடிஷனை பொறுத்தவரை ஒரு லைட்டர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுல கொடுத்திருக்க நிறைய அப்ளிகேஷன்ஸ் அவங்க ப்ரீ இன்ஸ்டாலா கொடுத்திருந்தாலுமே அது வந்து Facebook லைட் இந்த மாதிரியான அப்ளிகேஷன் தான் இதுல வந்து கொடுக்கவே செஞ்சிருக்காங்க. சோ நீங்க பெரிய லெவலில் ஒரு ஆஸ்பால்ட் 9 நீங்க இந்த போன்ல இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. நீங்க ஆஸ்பால்ட் 8 தான் இன்ஸ்டால் பண்ணலாம்.
பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில லிமிடேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ராசர் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கேம் சம்மந்தமா இல்லை வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் சம்மந்தமா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசர் கண்டிப்பாக வந்து ஒத்துழைக்கவும் செய்யாது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமரா வரும். கேமரா பொறுத்தவரை இதில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்க மாதிரி தெரியுதா? ஆனால் இதில் 3 கேமரா வந்து கிடையாது, 2 கேமரா தான் இருக்குது. அதுலேயும் ஒன்று தான் உருப்படியான கேமரா, இன்னொன்று டெப்த் சென்சிங் சென்சர், இன்னொன்று வந்து ஃபிளாஷ் லைட். ஸோ பார்க்கறதுக்கு ஒரு 3 கேமரா மாதிரி கொஞ்சம் பில்டப்பாக இருக்கணுங்கிறதுக்காண்டி அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 13 மெகா பிக்சலில் ஒரு ரியர் கேமராவும் 5 மெகா பிக்சலில் ஒரு ஃப்ரண்ட் கேமரா வந்து இருக்குது. ஸோ ஃபோட்டோஸை பொறுத்தவரை அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். ஏதாவது ஒரு ப்ரூஃப் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து எடுக்கலாம். எனக்கு இன்ஸ்டால போகிற அளவுக்கு சூப்பரான ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த கேமரா அந்த அளவுக்கு ஒத்துழைக்காது. ஸோ ஃபோட்டோஸை பொறுத்தவரை டீட்டெயில்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. எஸ்பெஷலி செல்ஃபி கேமராலாம் வந்து நல்லாவே டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. லோ லைட்டில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்ஸ் வந்து இல்லை, ரொம்ப கிரைன்ஸ் வந்து தெரியுது. கேமரா பொறுத்தவரை இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கேமரா அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் டிஸ்பிளே வரும். 6.6 இன்ச்சில் ஒரு HD+ ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வாட்டர் ட்ராப் நாட்ச் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதில் இருக்க அந்த டைனமிக் ஐலாண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ பிரைட்னஸ் பொறுத்தளவில் தான் இந்த டிஸ்பிளேல வந்து பிரச்சனை இருக்கு. ஸோ ஒரு 500 nits தான் மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பளிச்சுன்னு ஒரு வெயில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துல வந்து தெரியாத மாதிரி வந்து இருக்குது. மிச்சபடி நார்மலான இண்டோர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ரிசல்யூஷனை பொறுத்தளவில் ரொம்ப லோவாக இருக்கும், கொஞ்சம் புள்ளியாக தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. HD+ அப்படின்றதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியான ஸ்க்ரீன் வந்து கிடைக்குது. ஆனால் அந்த கலர் லெவல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் வந்து இருக்குது. மிச்சபடி டிஸ்பிளேல பெரிய லெவலில் இது வந்து ஒரு மாதிரி பிக்சலைட்டாக இருக்குது அப்படின்ற சொல்ற அளவுக்கு குறைகள் எல்லாம் கிடையாது. பிரைட்னஸ் மட்டும் வந்து லோவாக இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர் அப்படிங்கும்போது இந்த பிரைஸ் ரேஞ்சில் டுயல் ஸ்பீக்கர் நம்ம எதிர்பார்க்க முடியாது தான். ஆனால் ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட வந்து குவாலிட்டியான ஸ்பீக்கராக வந்து கொடுக்கணும். இந்த ஸ்பீக்கரை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நார்மல் ஃபோனில் தண்ணி போனால் எப்படி இருக்கும், ஒரு டிஸ்டார்ஷன் இருக்கும்ல, ஒரு மாதிரி கரன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு டிஸ்டார்ஷன் வந்து இருக்குது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப லோவாக இருக்கிறதுனால தான் இந்த டிஸ்டார்ஷன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாலே வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு வீடியோ பார்க்கும்போது அதில் இருக்க ஸ்பீச்சாக இருக்கட்டும், அதில் இருக்க வாய்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்க மியூசிக்காக இருக்கட்டும், ரொம்ப தரம் குறைஞ்ச ஒரு குவாலிட்டியில் தான் வந்து இருக்குது. ஸோ அது நம்ம நல்லாவே வந்து ஹியர் பண்ண முடியுது. ஸோ இந்த பட்ஜெட்டில் அவங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கர் மாதிரியான விஷயத்துலலாம் அவங்க கவனம் வந்து செலுத்தி இருக்கணும். கண்டிப்பாக அந்த குவாலிட்டி எனக்கு சுத்தமாக வந்து உடன்பாடே கிடையாது. என்னமோ ரிப்பேரான ஸ்பீக்கர் யூஸ் பண்ற மாதிரியான ஃபீல் வந்து எனக்கு இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஃபோனில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்பீக்கர் இருந்தது அப்படின்னா அதை கொண்டு சர்வீஸ் சென்டரில் கூட சரி பண்ண பார்ப்போம். பட் இதில் கொடுத்துருக்க ஸ்பீக்கரே இப்படி தான் இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய குறை தான் அந்த ஃபோனில். OS பொறுத்தவரை Android 13 இவங்க itel OS அப்படி தான் ரன் ஆகுது. ஸோ itel OS, Infinix, Techno இதில் இருக்க அந்த OS எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே OS தான். அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. பட் ப்ராசர் ஸ்லோ அப்படின்றதுனால அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஸோ அதனால பொறுமையாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ பொறுமை கடலினும் பெரிது அப்படின்ற மாதிரி இந்த ஃபோனை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஓகே. இப்படி அவசரப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோன் உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இதை தாண்டி நெட்வொர்க் அண்ட் ரிசப்ஷனை பொறுத்தளவில் கால் குவாலிட்டி எல்லாம் நார்மலாக இருக்குது. அதில் இயர்பீஸில் இருக்க குவாலிட்டிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது மாதிரி நெட்வொர்க் ரிசப்ஷன் வந்து 4G தான் அதில் வந்து வேலை செய்யும். ஸோ 4G பொறுத்தளவுலையும் வீட்டுக்குள்ள வந்து யூஸ் பண்ணும்போது எந்த ப்ராப்ளம் இல்லை. ஒய்ஃபையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ இந்த ஃபோனுடைய வெர்டிக்ட்டுக்கு நம்ம வந்து வரப்போகிறோம். ஸோ இந்த ஃபோனில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ இதை தாண்டி இந்த ஃபோன் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே ஒரு வீட்டில் வந்து பேசிக்காக ஒரு ஃபோன் வாங்க போகிறாங்க அப்படின்றவங்களுக்கு ஓகே, நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு ஓகே, ஏற்கனவே ஃபோன் நான் வச்சிருக்கேன் செகண்டரி ஃபோனாக ஒரு ஃபோன் வேணும் ஸ்டோரேஜ்காண்டி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே. மிச்சப்படி பெரிய லெவலில் நம்மளை வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ண முடியல. அதே மாதிரி இந்த itel ஃபோனை பொறுத்தவரை நிறைய பேர் சர்வீஸ் சென்டரை பற்றி வந்து கேட்குறீங்க. யூஸ்வலாகவே இவங்க இந்த டெக்னோ, இன்ஃபினிக்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே சர்வீஸ் சென்டர் தான். ஏன்னா இவங்க ஆரிஜின் எல்லாமே ஒரே பிராண்ட் தான். அவங்க பிராண்டில் இருந்தால் வேற பிராண்டாக வந்து இவங்க மார்க்கெட் பண்ணுறாங்க. எப்படி BBK மொபைலில் இருந்து பல பிராண்ட்ஸ் வந்து வருதோ அதே மாதிரி இவங்களுமே ஒரு பேசிக்கான பிராண்ட். அதனால இந்த பிராண்டோட இது நல்லா இருக்கும், அது மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சர்வீஸ் சென்டர்லாம் வித்தியாசங்கள் வந்து இருக்காது. அது எல்லாமே ஒரே இடத்துல இருந்து வர்றது தான். நீங்கள் சில பேர் சொல்லுவீங்க டெக்னோட சர்வீஸ் சென்டர் சூப்பராக இருக்கும், ப்ரோ இன்ஃபினிக்ஸோட சர்வீஸ் சென்டர் சூப்பர், அப்படிலாம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் ஒரே சர்வீஸ் சென்டர் தான். 1300க்கு மேற்பட்ட சர்வீஸ் சென்டர் இந்தியாவில் இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்கிரீன் ரிப்ளேஸ்மெண்ட் வந்து இருக்குது. அது எத்தனையோ டைம் நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 100 days அதுக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் காஸ்ட் மட்டும் வந்து கொடுக்கணும். அது ஸ்பேருக்கு வந்து காசு கொடுக்க வேண்டியதில்லை. எப்படி அதுக்கு ஒரு சர்வீஸ் காஸ்ட் மட்டும் கொடுக்கணும். 100 நாளைக்குள்ள நீங்கள் அந்த ஸ்க்ரீன் உடஞ்சது அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரீயாகவே ஒரு இதை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்றது போல வந்து ஒரு ஆஃபர்லாம் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஃபோனை வேற ஏதாவது ஒரு ஃபோன் கூட கம்பேர் பண்ணணுமா, கம்பேர் பண்ணுற அளவுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.